செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் நாளை திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் தீப கொப்பரையை மீனவ சமூகத்தினர் மலை உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், நாளை இந்த நிகழ்வன்று பக்தர்களுக்கும் மலை உச்சிக்கு செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்று இந்த தீப கொப்பரையானது மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தற்போது முழு விவரம் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் மிக முக்கிய திருவிழாவாக கார்த்திகை தீப திருவிழா பார்க்கப்படுகிறது. இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் கொடியேற்றமானது டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நாளை மாலை சரியாக 6 மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலையின் பின்புறம் அமைந்துள்ள அந்த மலை உச்சியிலிருந்து மண் சரிவானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பக்தர்கள் மலை ஏறுவதற்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடை விதித்து உத்தரவை நேற்று பிறப்பித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய பஞ்சலோகத்தாலான அந்த கொப்பரை ஆனது தற்போது மலை உச்சிக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிகாலையில் அந்த கொப்பரைக்கு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலினுடைய சின்ன நந்தி முன்பாக வைக்கப்பட்டு அந்த பூஜை போடப்பட்டு தற்போது அந்த கொப்பரையானது மலை உச்சிக்கு சுமார் 40 பக்தர்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த மலை ஏறக்கூடிய அந்த கொப்பரையை எடுத்து செல்லக்கூடிய அந்த பர்வத ராஜகுல மீனவர் சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தற்போது 5 மணி நேரம் ஆகும் என்று தெரிவித்திருக்கின்றனர். சாதாரண நாட்களில் சுமார் 2 முதல் 2.5 மணி நேரத்தில் அந்த கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்து செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. தற்போது இந்த சூழ்நிலையில் மழையும் பார்த்தோம் என்றால் நேற்று இரவு முதலே திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருப்பதனால் மழையையும் பொருட்படுத்தாமல் மலை உச்சிக்கு அந்த கொப்பரையை எடுத்து செல்லும் பணியில் அந்த பர்வத ராஜகுல மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அருணாச்சல சிவா அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு விண்ணை புழைக்கக்கூடிய அந்த பக்தி முழக்கமிட்டு அந்த மலை உச்சிக்கு அந்த கொப்பரையை எடுத்து செல்லும் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக முதல் காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.